I welcome you to learn English. Are you going? நீங்கள் போகிறீங்களா? Are you going? இந்த கேள்வி வேர்பல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின். அடுத்த கேள்வி பாருங்கள், அது WH டைப் கொஸ்டின். வேர் ஆர் யூ கோயிங்? இந்த வேர் அப்படிங்கிறது WH வேர்டு. வேர், விச், வென், ஒய், வாட், ஹூ, இது எல்லாமே WH கொஸ்டின் வேர்ட்ஸ். ஸோ இதில் ஆரம்பிக்கிறதுனால இது WH டைப் கொஸ்டின். So first one is verbal question, second one is WH type question. Last one, where are you going now? அதோட ஒரு வேர்டு ஆட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? Where are you going now? இதே மாதிரி இந்த கேள்வி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் verbal question. Is he writing? அவர் எழுதி கொண்டிருக்கிறாரா? What is he writing? அவர் என்ன எழுதி கொண்டிருக்கிறார்? What is he writing in a paper? அவர் ஒரு காகிதத்தில் என்ன எழுதி கொண்டிருக்கிறார்? இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நான் கொடுத்துட்டேன், ஆர் தே கம்மிங்? அவங்க வர்றாங்களா? இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் யூ ஃப்ரேம் தீஸ் 2 WH டைப் கொஸ்டின்ஸ். அவங்க வர்றாங்களா? ஆர் தே கம்மிங்? அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்க? அவங்க இப்போ எங்கே வந்துட்டுருக்காங்க? வீடியோ ஸ்டார்டிங்கில் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். நவ் யூ கேன் ஈஸிலி ஃப்ரேம் தட் கொஸ்டின்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் தே கம்மிங்? அவங்க வர்றாங்களா? இது வேர்பல் கொஸ்டின். வேர் ஆர் தே கம்மிங்? அந்த ஆர் தே கம்மிங் அப்படிங்கிற அந்த கொஸ்டினோடுக்கு முன்னாடி WH கொஸ்டின் வேர்டு. வேர் ஆர் தே கம்மிங்? அவங்க எங்கே வந்துட்டுருக்காங்க? வேர் ஆர் தே கம்மிங் நவ்? அவங்க இப்போ எங்கே வந்துட்டுருக்காங்க? அடுத்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வென் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பார்க்கலாம். வென் அப்படின்னா பொழுது, அப்பொழுது அப்படின்னு அர்த்தம். வென் யூ ஆர் ஹியர், நீ இங்கு இருக்கும் பொழுது. வென் யூ ஆர் ஹியர், இந்த ஃப்ரேஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வென் யூ ஆர் ஹியர், நீ இங்கு இருக்கும் பொழுது. வென் யூ ஹாவ் மோர் மணி, உன்னிடம் நிறைய பணம் இருக்கும் பொழுது. அந்த வென் அப்படின்னா இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். வென் இட் இஸ் புரோக்கன், இது உடைந்திருக்கும் போது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த கேள்விகளில் வென் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்து சொல்ல போகிறீங்க. இஸ் இட் பிரேக்கிங்? இது உடைந்து கொண்டிருக்கிறதா? இது வேர்பல் கொஸ்டின். இஸ் இட் பிரேக்கிங்? இது உடைஞ்சிட்ருக்கா? இது எப்படி உடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். அதே மாதிரி இது மூடி இருக்கும்போது எப்படி உடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இஸ் இட் பிரேக்கிங்? இது உடைந்து கொண்டிருக்கிறதா? ஹவு இஸ் இட் பிரேக்கிங்? இது எப்படி உடைந்து கொண்டிருக்கிறது? ஹவு இஸ் இட் பிரேக்கிங் வென் இட் இஸ் கவர்டு? இந்த வென் போது, பொழுது, இது மூடி இருக்கும் பொழுது, இது கவர் பண்ணி இருக்கும் பொழுது இது எப்படி உடைந்து கொண்டிருக்கிறது? இதே மாதிரி வென் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறீங்க. இஸ் த மிஷின் ஒர்க்கிங்? இந்த இயந்திரம், இந்த மிஷின் வேலை செஞ்சிட்ருக்கா? இஸ் த மிஷின் ஒர்க்கிங்? எப்படி இந்த இயந்திரம் வேலை செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதே மாதிரி இது பழையதாக இருக்கும்போது எப்படி இந்த இயந்திரம் வேலை செய்கிறது? இந்த இடத்துல வென் நீங்கள் அப்ளை பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்கள். இஸ் த மிஷின் ஒர்க்கிங்? இந்த இயந்திரம் வேலை செய்கிறதா? ஹவ் இஸ் த மிஷின் ஒர்க்கிங்? எப்படி இந்த இயந்திரம் வேலை செய்கிறது? ஹவ் இஸ் த மிஷின் ஒர்க்கிங் வென் இட் இஸ் ஓல்டு? இது ரொம்ப பழசாச்சு, இந்த பழைய இயந்திரம் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது? ஹவ் இஸ் த மிஷின் ஒர்க்கிங் வென் இட் இஸ் ஓல்டு? ஆர் யூ ஆடிங்? நீ சேர்த்து கொண்டிருக்கிறாயா? நீ ஏன் சேர்த்து கொண்டிருக்கிறாய்? ஏற்கனவே நீ நிறைய வைத்திருக்கும் போது ஏன் சேர்த்து கொண்டிருக்கிறாய்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆர் யூ ஆடிங்? நீ சேர்த்து கொண்டிருக்கிறாயா? ஒய் ஆர் யூ ஆடிங்? நீ ஏன் சேர்த்து கொண்டிருக்கிறாய்? ஒய் ஆர் யூ ஆடிங் வென் யூ ஹாவ் மோர் ஆல்ரெடி? ஏற்கனவே நீ நிறைய வைத்திருக்கும் போது ஏன் சேர்த்து கொண்டிருக்கிறாய்? ஒய் ஆர் யூ ஆடிங் வென் யூ ஹாவ் மோர் ஆல்ரெடி? ஆர் யூ ஷவுட்டிங்? நீ சத்தமிட்டு கொண்டிருக்கிறாயா? ஏன் நீ சத்தமிட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த ஏன் அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் வேர்டு என்ன அப்படிங்கிறத யோசிங்க. அவர் அருகில் நின்று கொண்டிருக்கும் போது, இந்த இடத்துல வென் அப்ளை பண்ணணும்.
அவர் அருகில் நின்று கொண்டிருக்கும் போது ஏன் நீ சத்தமிட்டு கொண்டிருக்கிறாய்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஆர் யூ ஷவுட்டிங்? நீ சத்தமிட்டு கொண்டிருக்கிறாயா? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஒய் அப்படின்னா ஏன், ஏன் நீ சத்தமிட்டு கொண்டிருக்கிறாய்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் வென் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் நியர்? வென் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் நியர். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் நியர் அப்படின்னா அவர் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். வென் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் நியர் அப்படின்னா அவர் அருகில் இருக்கும் பொழுது. நவ் த ஃபுல் கொஸ்டின் இஸ் ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் வென் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் நியர். ஆர் யூ வாட்சிங்? நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ வாட்சிங்? நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி உனக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? இந்த என்ன அப்படிங்கிற வார்த்தை அதில் இல்லை, நீங்கள் திருத்தி வாச்சிக்கோங்க. உனக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஆர் யூ வாட்சிங்? நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? வாட் ஆர் யூ வாட்சிங்? நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ வாட்சிங் வென் யூ ஹேவ் மோர் ஒர்க்? உனக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர், அது எப்படி ஃப்ரேம் ஆகுது. இப்போ ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு வேர்பல் கொஸ்டினாக இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு WH வேர்டை அப்ளை பண்ண உடனே அது WH கொஸ்டினாக மாறிடுது. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி மாறாது. அதே மாதிரி வென் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன், இந்த இடத்துல கொஸ்டின் வேர்டு கன்ஜங்ஷனாக வருது. வாட் ஆர் யூ வாட்சிங் வென் யூ ஹேவ் மோர் ஒர்க்? உனக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? இஸ் ஹி ரீடிங்? அவர் வாசித்து கொண்டிருக்கிறாரா? அவர் ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரா? அவர் ஏன் வாசித்து கொண்டிருக்கிறார்? அவருக்கு எழுத நிறைய இருக்கும்போது அவர் ஏன் வாசித்து கொண்டிருக்கிறார்? ஒய் இஸ் ஹி ரீடிங்? இஸ் ஹி ரீடிங்? ஒய் இஸ் ஹி ரீடிங்? அவர் ஏன் வாசிட்டு இருக்காரு? ஒய் இஸ் ஹி ரீடிங் வென் ஹி ஹேஸ் மோர் டு ரைட்? அவருக்கு நிறைய எழுத இருக்குது, அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வாசித்து கொண்டிருக்கிறார்? ஆர் யூ பிளேயிங்? நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா? இந்த யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு நீ, நீங்கள் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஆர் யூ பிளேயிங்? நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வர 2 WH டைப் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஒய் ஆர் யூ பிளேயிங்? நீ ஏன் விளையாடி கொண்டிருக்கிறாய்? ஒய் ஆர் யூ பிளேயிங் வென் யூ ஹேவ் ஹோம்ஒர்க்? உனக்கு ஹோம்ஒர்க் இருக்கும்போது நீ ஏன் விளையாடி கொண்டிருக்கிறாய்? இஸ் திஸ் யுவர் பென்? இது உன்னுடைய பேனாவா? எது உன்னுடைய பேனா? உன்னுடைய பேனா எங்கே? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இதில் வென் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். இஸ் திஸ் யுவர் பென்? இது உன்னுடைய பேனாவா? விச் இஸ் யுவர் பென்? எது உன்னுடைய பேனா? வேர் இஸ் யுவர் பென்? உன்னுடைய பேனா எங்கே? 2 சிம்பிளான WH டைப் கொஸ்டின்ஸ். ஸோ WH டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேமிங் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.